தமிழ் சினிமாவில் அம்மா ரோல் அப்படின்னு சொன்னாலே ராதிகா, சரண்யா, பானுப்பிரியா இவங்க தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த இடத்துக்கு வேற ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்க யார் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சினிவினஸ் நேயர்கள் எல்லோருக்குமே வணக்கம். ராதிகா, சரண்யா, பானுப்பிரியா இவங்கெல்லாம் தற்காலிகமாக சினிமாவில் ஓய்வில் இருக்கிறதால அம்மா ரோலில் எந்த ஹீரோயினை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு தமிழ் சினிமாவே திணிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் கிடச்சிருக்காங்க. அவங்க சமீபத்தில் அம்மா ரோலில் நடித்த படமும் பட்டையை கிளப்பியிருக்கு. இந்த நடிகைக்கு இப்போ 6 படம் அம்மா ரோலில் கைவசம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தக் லைஃப் வேட்டையன் படத்துலையும் கமிட் ஆகியிருக்காங்க. ஆரம்பத்துலேருந்தே கமலஹாசன் விட்டு கொடுக்காத ஒரு நடிகைன்னா இவங்க தான். அதனால் தக் லைஃப் படத்துலையும் வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. 2004 தமிழ் சினிமாவுக்கு எண்டு கார்டு போட்ட இவங்க 2015 மீண்டும் 36 வயது நிலை படத்தின் மூலமாக ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. இப்போ வர தமிழ் சினிமாவில் அம்மா ரோலில் கலக்கிட்டும் இருக்காங்க. சமீபத்தில் வெளியான மகாராஜா படத்துலையும் நடிச்சிருந்தாங்க. இது வரைக்கும் நான் சொன்னதை வச்சு அந்த நடிகை யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. கமலஹாசனோட கனவு படமான விருமாண்டி படத்தில் நடித்த அபிராமி அவங்க தான். விருமாண்டி படத்தில் கமலஹாசன் அவர்களுக்கு ஈக்குவலாக நடிச்சும் இருப்பாங்க. அந்த நடிப்புக்கு பாராட்டும் பெற்றாங்க. இப்போ வர தமிழ் சினிமாவில் அம்மா ரோல்லையும் கலக்கிட்டு வராங்க அபிராமி. இதுபோல் சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க சினிவினஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்களும் சினிமாவில் கால் பதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சினிவினஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.